أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இருண்ட வானில் விண்மீன்களைக் கொண்டு விளக்கேற்றிய வல்ல ரஹ்மானே, நம் வாழ்வினும் இருண்ட பாதையில் மறை வரிகள் என்னும் அழகிய விண்மீன்களைக் கொண்டு ஒளி கூட்டிக் கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லா. புகழ் அனைத்தையும் நன்றி அனைத்தையும் அவனுக்கே உரித்தாக்கி நம்முடைய தஃப்சீர் பிரயாணத்தை தொடருவோமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லா. இப்போ நாம பார்க்க போறது சூரத்துல் பக்ராவுடைய 49, 50 ஆயத்துக்கள்மா. 49, 50 2 ஆயத்துக்களையும் பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ نجيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றியதை எண்ணி பாருங்கள். அவர்கள் உங்களை கொடிய வேதனையில் ஆழ்த்தினார்கள். உங்களுடைய ஆண் மக்களை அவர்கள் அறுத்து கொன்றுவிட்டு பெண் மக்களை மட்டும் உயிரோடு விட்டார்கள். இதனால் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு பெரிய சோதனை ஏற்பட்டிருந்தது. மேலும் உங்களுக்காக நாம் கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே ஃபிரௌனின் சமூகத்தாரை நாம் மூழ்கடித்ததையும் எண்ணி பாருங்கள். சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்லாஹு அக்பர். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தீன் சொந்தங்களே, சகோதரிகளே, மாஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச 2 ஆயத்துக்கள்ல யா பனி இஸ்ராஈல்னு கூப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உலகத்தால படைத்த எல்லா சமுதாயத்தையும் விட்டு சிறப்பித்ததை சொல்லி காண்பிக்கிறான். இன்னைக்கு சிறப்பு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அல்லாஹு தாலா குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ்னு உம்மத்தே முஹம்மதியாவை தான் அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான். அன்றைய காலகட்டத்துல அவங்க சிறப்பான சமுதாயமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். அதே மாதிரி அடுத்த ஆயத்துல மறுமையை பற்றின எச்சரிக்கை அல்லாஹ் கொடுத்தான். அங்க பயம் இல்ல, அங்க எந்த விதமான வியாபாரம் கிடையாது, பேரம் கிடையாது, சிபாரிசு கிடையாது. ஒரு நாளை அல்லாஹு தாலா எச்சரிச்சான். இது 2ஐயும் எச்சரிச்சுட்டு அந்த வரலாறு நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாமா. குர்ஆன் முழுக்க 500க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மூசா நபியை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுறான். இப்ப நாம படிக்க போற ஆயத்துலதான் முதல்ல அல்லாஹு தாலா மூசா நபியுடைய பெயரை நமக்கு அறிமுகப்படுத்துறான். மூசா அப்படிங்கிற பெயர் இருக்கு பார்த்தீங்களா, மாஷா அல்லாஹ். இதுவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம்மா. சாதாரணமா அரபி மொழி படிக்கக்கூடிய மாணவிகள் மூசா அப்படின்னு பெயர் கேட்டவுடனே ஒரு ஷார்ப்பான ஒரு கட்டர், ரேசர், ஒரு சவரக்கத்தி, ஒரு அறுக்கக்கூடிய ஒரு ஷார்ப்பான பொருள் தான் அதுக்கு அர்த்தம். பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும், மூசா நபிக்கு எப்படி இப்படி ஒரு பேரா? அரபி மூலம் மட்டும் போனீங்கன்னு சொன்னா ஆக்சுவலா அந்த மூசா அப்படிங்கிற பெயருடைய ஆய்வு இருக்கு பார்த்தீங்களா, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதுவே நமக்கு அந்த காலகட்டத்தை வரலாறு உணர்த்தக்கூடியதாக இருக்குமா. மூசா அப்படிங்கிற பேருக்கு இஜிப்சியன் லாங்குவேஜ்ல, ஏன்னா அவங்க ஈஜிப்ட்ல அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தாரால ஆசியா அம்மாவால தண்ணீரில் இருந்து கண்டெடுக்கப்பட்டவர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா தண்ணீரில் இருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் அப்படின்னா அதுக்கு அர்த்தமா. மாஷா அல்லாஹ். இப்போ அந்த இஜிப்சியன் கல்வெட்டுக்கள் இருந்து இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை ஆய்வு பண்ணி அதற்கெல்லாம் இப்ப ஒளி வடிவம் கொடுக்க முயற்சி பண்றாங்கல்லமா, அதுல கண்டுபிடிச்ச பொழுதுதான் இந்த மூசா அப்படிங்கிற வேர்ட். அப்ப அந்த தண்ணீரில் கிடைத்த அந்த குழந்தைக்கு அவங்க மூசா அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. தண்ணீரில் இருந்து காப்பாற்றப்பட்டவர். ஹிப்ரூலையும் இந்த மாதிரி மீனிங் வருதுன்னு சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். அந்த பெயரை அல்லாஹு தஆலா இப்பதான் அறிமுகப்படுத்துறான் ஃபர்ஸ்ட் முறையா. இன்னொன்னு என்னன்னு சொன்னா அந்த வரலாறு நமக்கு சொல்றான். நமக்கு இந்த வரலாறு சொல்றதுனால என்ன விஷயம் படிப்பின கிடைக்குது. அதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணுமா, ஒரு சமுதாயத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறதும் அல்லாஹ் தான். அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள், வளமையான வசதிகள், அவர்களுக்கு சிந்திப்பதற்கான வாய்ப்புகள், சிந்திப்பதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், அதனால புகழ், பெருமை எல்லாத்தையும் உலகத்துல அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். எல்லாம் அவன்கிட்ட இருந்து வருது. புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தம். ஆனா அதை மனிதர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறான். ஆனா எப்போ இதுல பெருமையும் அந்த அரகன்ஸ்
அகங்காரமும் மனிதனுக்கு அதிகமாகுதோ அப்போ அதை அவன் எடுத்துக்கொள்ளவும் செய்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் வேறொரு சமுதாயத்துக்கு கொடுத்து சக்தி படைத்தவனாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா இதையெல்லாம் சொல்றது நமக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த உம்மத்தி முஹம்மதியா, மாஷா அல்லாஹ், இந்த உம்மத்தி முஹம்மதியாவுக்கு முன்னாடி ஒரே ஒரு சமுதாயத்துல ஆட்சி அதிகாரம் நபித்துவம் எல்லாம் கொண்ட சமுதாயமாக பனி இஸ்ராயல்கள் இருந்தார்கள். இதை சொல்லும் பொழுது இஸ்ரார் அகமது ஹசரத் ஒரு அழகான அரபியினுடைய ஒரு உருது வரிகள் சொல்றாங்கம்மா. உருது வரிகள் மாஷா அல்லாஹ், அவங்க அதை சொல்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சாட்டை அடியாதான் இருக்குமா. மாஷா அல்லாஹ். तू अरब हो या अजम हो, तू अरब हो या अजम हो, लुगत गरीब इतना ला इलाहा इल्लल्लाह, तू अरब हो या अजम हो, ला इलाहा इल्लल्लाह लुगत गरीब, जब तक तेरे दिल ना दे गवाही, जब तक तेरे दिल ना दे गवाही. நம்ம உள்ளம் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சாட்சி சொல்லும் வரை லா இலாஹ இல்லல்லாஹுங்கிற கலிமா நமக்கு ஒரு அந்நியமா தான் இருக்கும். வெறுமனே வாய் வார்த்தை சொல்லக்கூடாது, அது நமக்கு உள்ளத்தினுடைய சாட்சியாக மாறணும். தூ அரபஹோ யா அஜம் கோ லா இலாஹ இல்லல்லாஹு லுகத்தே கரீப் ஜப் தக் தேரே தில் நாதே கவாஹி. அந்த அந்த உள்ளத்தால் சாட்சி சொல்ல அவர்கள் மறுத்ததால் தான், அவர்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய இறுதி நபியை பற்றிய விஷயங்களை எல்லாம் பெருமையினால மறைச்சதுனாலதான் அந்த சமுதாயம் அழிந்து பட்டு போனது. அல்லாஹு தாலா அவர்கள் மீது வில்லா மஸ்கானா குரானை நீ வரும் நம்ம எல்லாம் படிப்போம், நம்ம எல்லாத்தையும் அவங்க மேல அல்லாஹு தாலா சாட்டினான். அந்த வரலாறுல என்னென்ன இருக்கு, அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச அருட்கொடைகளை எதை அவங்க நன்றி மறந்து போனாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப வரிசையா பார்ப்போம்மா. இதுக்கிடையில நிறைய கேள்விகளுக்கான பதில் நமக்கு இதுல கிடைச்சிட்டே வருமா. அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அதாவது நம்பர் 1 கேள்வி என்னன்னு சொன்னாமா, மூசா நபியை ஏன் ஃபிரௌன் கொல்லாம விட்டான்? அவன் நினைச்சா யாரை வேணாலும் கொண்டிருக்க முடியும், எப்படி அவன் கொலை செய்யாம விட்டான் அப்படிங்கிறது ஒண்ணாவது. மந்திரவாதிகள் எல்லாம் உடனடியா அந்த மைதானத்திலே கொலை செஞ்சு அவன் மூசா நபியை எப்படி விட்டு வச்சான்னு அதுலேயும் அந்த சபையில உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா பாருங்கம்மா, அவங்க கேட்குறாங்க, ஏன் விட்டு வைக்கிறீங்க நீங்க? சபையில உள்ளவங்க ஃபிரௌன் கிட்ட கேட்குறாங்க. அந்த அழகா குரானுடைய ஆயத்திலே அது வரும்மா. ஏன் நீங்க விட்டு அவன் எவ்வளவு உங்களுடைய மார்க்கத்தை அழிக்கிறான். வகாலல் மலஉ மின் கௌமி ஃபிரௌன அததுரு மூசா. ஃபிரௌனுடைய சமூக தலைவர்கள் சொல்றாங்க, மூசாவும் அவருடைய சமூகத்திலும் அவங்க என்ன பண்றாங்க, லியுஃப்சிது ஃபில் அர்தி ويذرك وآلهتك قال سنقتل أبناءهم ونستحيي نساءهم وآلي فوقهم قاهرون. அதுக்கு அவங்க ஃபிரௌனுடைய சமூக தலைவர்கள் அவனை நோக்கி சொல்றாங்க, ஃபிரௌனை நோக்கி, மூசாவும் அவனுடைய சமூகத்தாரும் பூமியில குழப்பம் உண்டாக்கி உம்மையும் உம் தெய்வங்களையும் புறக்கணித்து விடும்படி நீர் அவங்களை விட்டு வைக்கிறீங்களா? அவங்களையும் விட்டு வைக்கிற, மூசா நபியை ஏன் விட்டு வைக்கிறேன்னு சமூக தலைவர்கள் கொஸ்டின் பண்றாங்க. சூரத்துல் அஹ்ராஃப்ல 127வது ஆயத்மா, நீங்க விட்டு வைக்கிறீங்களா? அதுக்கு அவன் சொல்றான், அப்படி இல்ல, நாங்க நம்ம அவங்களுடைய ஆண் மக்களை கொன்னுட்டு அவங்களை சிறுமைப்படுத்துறதுக்காக பெண் மக்களை மட்டும் நான் உயிரோட வாழ வைக்கிறோம். நிச்சயமாக நாம அவங்க மேல பூரண ஆதிக்கம் இருக்கு, நம்ம நினைச்சா அவங்கள கொல்லுவோம், நம்ம நினைச்சா அவங்கள விட்டு வைப்போம், அப்புறம் என்ன அப்படிங்கிறானே தவிர மூசா நபியை கொல்லல. நம்பர் 1. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாமா, மூசா நபி அவங்க பனி இஸ்ராயல் மேல இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி எப்படி உருவாச்சு? யூசுப் நபியுடைய காலத்துக்கும் மூசா நபியுடைய காலத்துக்கும் ஒரு 500 வருடம் வித்தியாசம் இருக்கலாமா, ஒரு 500 வருடங்கள் இருக்கலாம். இந்த வருடங்கள் இந்த நூற்றாண்டுகளுக்கு இடையில இவ்வளவு பெரிய வெறுப்பு எப்படி வந்துச்சு? யூசுப் நபி காலத்துல அந்த மன்னர் யூசுப் நபிக்கு ஒரு பெரிய ஒரு போஸ்ட் கொடுத்தாரு. யூசுப் நபிய குடும்பத்தார எல்லாம் கூட்டிக் கொண்டது கண்ணியமாக அவர்களுக்கு வாழ அனுமதி கொடுத்தாரு. அது எல்லாம் எப்படி மாறுச்சு? அந்த காலத்திலயும் மன்னர் தானே இருந்தாரு, இந்த காலத்திலயும் மன்னர் தானே இருக்கிறாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா நம்ம வரலாறை பார்த்துட்டு இந்த ஆயத்துக்களுக்குள்ள போவோமா. இப்ராஹிம் அலை இன்னொன்னு என்னன்னா, இப்பவுமே நீங்க இந்த பலஸ்தீன் இது இஷ்யூ இருக்கு பாத்தீங்களாமா, காசாவோட இஷ்யூல எல்லாம் யூதர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இறைவன் வாக்களிச்ச இடம் இந்த ஊர் தான், பலஸ்தீன் தான், நாங்க இதை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க இதை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலை பிடிச்சு கொள்றது, சுத்தி இருக்க இடங்கள்லாம் பிடிக்கிறப்ப என்ன வாக்களிக்கப்பட்ட இடம்? ஆனா உண்மையிலேயே வாக்களிக்கப்பட்ட இடம் தௌரால இருக்கா? தௌராத்ல இருக்குதுமா, ஆனா அது இப்போ கிடையாது. இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் கூறியதாக அவங்க தௌராத்ல இருக்குதுமா. அதாவது எப்படி என்றால், உங்களுடைய சமுதாய பிள்ளைகள் சிறுமைப்படுத்தப்படுவார்கள், அடிமைகளாக்கப்படுவார்கள், பிறகு அவர்களில் ஒரு தூதர் தோன்றி வாக்களிக்கப்பட்ட இடத்திற்கு அவர்களை அழைத்து செல்வார். அது டோட்டல் க்ளோஸ்டு சாப்டர்.
இது மூசா நபியோட முடிஞ்சு போன ஒரு சாப்டர். இப்போ அதுக்கு வர்றதுக்கு வேலையே இல்லை. இப்போதான் முழுக்க முழுக்க அந்த மாற்றப்பட்டு விட்டது, பனி இஸ்மாயில் கிட்ட மாற்றப்பட்டு விட்டது. ஆனா அது கொண்டு வந்து இப்ப கொண்டு வந்து அவங்க ஜாயின் பண்றாங்க. சரி, ஓகேம்மா, நம்முடைய வரலாறுக்கு போவோம். இப்ப இந்த வரலாறுக்கு நம்ம போயிடுவோம்மா. இப்போ இப்ராஹிம் நபியுடைய பிள்ளைகள்ல இஸ்ஹாக் நபியுடைய பிள்ளை யாக்கூப் நபி தான் இஸ்ராயில் அவங்களுக்கு பேரு. அவங்களுடைய 12 பிள்ளைகள். யூசுப் நபி வந்து அடிமையாக விற்கப்பட்டு எஜிப்டுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹு தாலா இது அவங்களோட பின்னாடி நம்ம தப்சீர்ல பார்ப்போம் அவங்க வரலாறு. அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய சிறப்பை கொடுக்குறான். அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது. அல்லாஹு அக்பர், பயங்கரமான பஞ்சம். சொல்ல போனா இன்னைக்கும் எஜிப்ட்ல பஹ்ரு யூசுப்னு ஒரு குளம் இருக்காமா. அது பஹ்ரே யூசுப்னா என்னன்னா, அது வந்து ஒரு குளம் தான். ஆனா அதுக்கு பேர் பஹ்ரே யூசுப்னு சொல்லுவாங்களாம். அதாவது அந்த டிராட், அந்த பஞ்சம் ஏற்பட்ட நேரத்துல அந்த ஆற்று தண்ணியை பூரா குளங்கள்ல தேக்கி வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்கன்னு அதுக்குடைய தப்சீர் விளக்கங்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா 7 வருஷம் பஞ்சம், கடுமையான பஞ்சம் இல்லை. அப்ப தண்ணீர் பற்றாக்குறை இல்லாம அதை பராமரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலையை யூசுப் நபி செஞ்சிருக்காங்க, யோசனைகள் சொல்லி. அப்போ அந்த காலகட்டத்துல வாழ்ந்த அந்த அரசர் ரொம்ப கண்ணியம் கொடுக்கிறாரு. அவங்களை எல்லாம் பனி இஸ்ராயல்ல பூரா குடிபெயர்ந்து வந்த மக்கள் வந்து நைல் நதிக்கு கிழக்கு பகுதியில, மஷ்ரிகே நைல், அந்த நைலுக்கு கிழக்கு பகுதியில குடியேறுறாங்க. அந்த பகுதியில குடியேற்றங்கள் அமைச்சிட்டு ரொம்ப நல்லா வாழ்றாங்க. யூசுப் நபியுடைய மூசா நபியுடைய காலத்துக்குள்ள இந்த மக்கள் எவ்வளவு பல்கி பெருகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரா மாறி இருக்காங்கம்மா. 6 லட்சம் பேரா மாறியிருக்காங்க. இப்ப ஒரு கேள்வி வருதுமா, அந்த காலகட்டத்து மன்னர் யாரு? ரொம்ப அழகா குர்ஆன் வந்து வார்த்தைகளை கையாளக்கூடிய விதமே நமக்கு வரலாறு சொல்லும்மா. மாஷா அல்லா, எனக்கு இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாஷா அல்லா மாஷா அல்லா, எனக்கே இந்த தப்சீர் படிக்கிறப்பதான் இது நான் விளங்கிக்கிட்டேம்மா. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது யூசுப் நபியுடைய வரலாறை சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அந்த பொதுவாகவே இப்ப பாரசீக நாட்டு மன்னரை வந்து கைசர்ன்னு சொல்றது, நம்ம தமிழ்லயே சொல்லுவாங்களா, முதலாம் செங்குட்டுவன், இரண்டாம் செங்குட்டுவன், அப்படி சொல்லிட்டு ஒரு மன்னர்களை வந்து பாரம்பரியமா ஒரே பெயரை கொண்டு அழைக்கிறது பழக்கம். அது மாதிரி கைசர், அது மாதிரி கீசர், ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி எகிப்து நாட்டுல மன்னர்களை ஃபிரௌன் அப்படின்னு சொல்றது. ஆக்சுவலா ஃபிரௌனுடைய பேரை 2ஆம் ரமீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா மன்னர்களை வந்து சொல்லும் பொழுது ஃபிரௌன் அப்படின்னு துப்பாக் மன்னர்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய மன்னரை துப்பாக், 1ஆம் துப்பாக், 2ஆம் துப்பாக் அப்படிம்பாங்க. இது வரலாறுல எல்லா பக்கங்களையும் உள்ள விஷயம்தான். ஆனா ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்மா, நம்ம ஆழ்ந்து பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அது மூசா நபியுடைய காலத்துலதான் அந்த மன்னரை ஃபிரௌன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆல ஃபிரௌன், இப்போ நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், இதெல்லாம் மூசா நபியுடைய வரலாறு சொல்றப்பதான் ஃபிரௌன்கிற வேர்டு அல்லாஹ் உபயோகப்படுத்துறான். யூசுப் நபியுடைய வரலாறு சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல கூட ஃபிரௌன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. அந்த மன்னரை சொல்லும் பொழுது அல்லாஹ் மலிக் அப்படின்னு சொல்லிட்டு அரசன்கிறதுக்கு மலிக் அப்படிங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபயோகப்படுத்துறான். அவரை கொண்டு வாங்கன்னு சொல்ற காலல் மலிக்கு, அரசன்னு சொல்றான். அப்போ இதற்கு விளக்கம் தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்கம்மா, யூசுப் நபியுடைய காலத்துல அந்த நாட்டு மன்னர் ஒரிஜினல் எகிப்தியர் கிடையாது. அவங்களும் அரபு நாட்டுல இருந்து மைக்ரேட் ஆகி போனவங்க தான். இப்ப நம்ம சொல்றோம் இல்லாம, நியூயார்க்கினுடைய மேயராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஜொஹ்ரான் மம்தானி செலக்ட் ஆயிருக்காருன்னு சொல்றோம் பாத்தீங்களா. இந்த மாதிரி இந்த பக்கம் இருந்து மைக்ரேட் ஆகி அங்க போன ஒருத்தர் தான் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு எஜிப்ட்ல தலைவரா இருக்கிறாங்க. சொல்ல போனா பனி இஸ்ராயல்களுக்கும் அந்த நாட்டு அரச குடும்பத்துக்கும் இடையில மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக ஒரு ஒற்றுமையே இருந்திருக்குமா. அதனாலதான் இவங்க வந்து யூசுப் நபியை வந்து அவங்களுடைய குடும்பத்தாரையும் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாம அவங்களுக்கு பெரிய பதவி எல்லாம் கொடுத்து அலங்கரிச்சிருக்கிறாங்க. இது வந்து அப்படியே கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து வந்திருக்கு. இது எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். நேஷனல் லெவல்ல புரட்சி, மண்ணின் மைந்தர்கள் நாங்க, இது ஊர்கள்லயே சின்ன கிராமங்கள்லயே இருக்குமா. நம்ம எல்லாம் நம்ம நாட்டுக்காரங்க நம்மளா இருந்தா கூட இது எங்க ஊரு, நீங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேஷனல் ஒரு ரெவல்யூஷன் அங்க ஈஜிப்ட்ல பிறந்தவங்க தான் மன்னராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது ஈஜிப்ட்ல பிறந்த உங்க மன்னராக ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஃபிரௌன் அப்படிங்கிற சொல் கையாளப்படுது. இப்ப வரக்கூடிய அந்த மாதிரி மன்னர்கள் டிவைனிட்டி இருக்கிறது, தங்களுக்கு தெய்வத்தன்மை இருக்கிறதாவும் மக்களை நம்ப வச்சாங்க. இது தொடர்ந்து வந்துட்டே இருக்குதுமா. எது வரைக்கும் மூசா நபியுடைய இதுக்கடையில இந்த நூற்றாண்டுகள் கடக்கிற நேரத்துக்குள்ள இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்குது. ஏற்பட என்ன ஆகுதுன்னா, வரக்கூடிய மன்னர்களுக்கு ஒரு பயம், இந்த பனி இஸ்ராயலுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறத பார்த்து ஒரு பயம். 2வது, இவங்க முந்தி இருந்த மன்னர்களோட ஒரு தொடர்பு, அவர்களுக்கு அந்த நெருங்கிய உறவு, இதெல்லாம் பார்க்கிறப்போ எங்க இவங்க மறுபடியும் நமக்கு எதிராயிடுவாங்களோ, இவங்க மறுபடியும் வந்து நல்ல பெரிய சக்தி பெற்றவர்களாக மாறிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால அவங்களை எந்த அளவுக்கு முடியுமோ
முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம்மா. இன்னொரு விஷயம் என்னன்னாமா, இந்த மக்கள் இந்த மூசா நபி காலத்து ஃபிரௌன் ஒரு கனவு காண்றான். அதாவது பனி இஸ்ராயல்கள்ல இருந்து உருவாகக்கூடிய ஒரு நெருப்பு தன் அரண்மனை எரிப்பதை போல, அதாவது இங்கிருந்து உருவாகக்கூடிய ஒரு பிள்ளை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடுங்க போறாங்க. அப்ப பயம் இருக்கும். ஏன்னா முந்தி யூசுப் நபியுடைய காலத்துல அரசாண்டதும் இவங்களுக்கு நெருங்கி தொடர்புடையவர்கள் தான். அப்ப எங்க இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருவாங்களோன்னு அவங்கள கொலை செய்ய நினைக்கிறான். அவன் என்ன பண்றான்னு சொன்னா, அங்க ஆண் மக்கள் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு பெண் மக்களை பிறக்கக்கூடிய எல்லா ஆண் மக்களையும் கொலை செய்யுங்க அப்படிங்கிறான். அப்படி கொலை செய்யப்பட்ட பிள்ளைகள்ல அல்லாஹு தாலா வல்லவனுக்கும் வல்லவன் ரப்புல் ஆலமீன் கொலை செய்யப்பட்டவர்களுடைய ஒரு பிள்ளைய அந்த தாய் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு தாய் அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மி மூசாவுடைய தாய்க்கு அல்லாஹ் அறிவுரை கொடுக்கிறான். நீங்க அந்த குழந்தையை தூக்கி தண்ணியில விட்டுருங்க, பரப்பட்டியில வச்சு. அதே பிள்ளையை அவர்களுடைய அரண்மனையில் வளரச் செய்கிறான். மாஷால் அரண்மனையில வளருது. அவங்க மனைவி ஆசியா அம்மா சொல்றாங்க, உங்களுக்கும் எனக்கும் கண் குளிர்ச்சியாக இந்த பிள்ளை இருக்கலாம், நீங்க இந்த பிள்ளையை வளர அனுமதிங்க. மாஷாலா வளர்றான். இதனால ஒரு பாசமும் அவனுக்கு அந்த பிள்ளை மேல ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு காரணமாக இருக்கலாம். தப்சீரா சொல்ற ஒரு கருத்து தான் இதுமா. ஆனா சொல்றாங்க, இல்ல ஃபிரௌன் கொலை செய்யாம விட்டதுக்கு காரணம், ஒரு அரசன் தனி ஒரு மனிதனை தனக்கு எதிர்க்கிறதுக்காக கொலை செஞ்சா அடுத்து மக்கள் புரட்சி அதிகமாகும். அவங்க இறந்தவங்க மேல ஒரு கிரேசி, ஒரு பாசம் வரும். அப்போ புரட்சி ஜாஸ்தி ஆகும். அவரோட பெரிய ஆளா, நான் அவரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவரை நான் என்ன வேணாலும் பண்ணலாம், இப்படிங்கிற போங்கள ஃபிரௌன் அவங்களை விட்டு வச்சான் அப்படிங்கிறதும் இருக்குதுமா. இன்னொரு விஷயம், இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்கம்மா, முதல் முறையாக மூசா நபி இருந்த பொழுது அவரை வளர்த்த தந்தையாக தான் ஃபிரௌன்ட்ட வளர்றாங்க. இடையில ஒரு எகிப்தியனை ஒரு பிரச்சனையில இருந்து கையை வச்சு குத்திடுறாங்க. அந்த பனி இஸ்ராயில அந்த எகிப்தியன் பேசுறப்போ ஏதோ வாக்குவாதம் வர்ற மாதிரி தெரியும், குத்திடுறாங்க. அந்த எகிப்தியன் இறந்து போயிடுறான் உடனே. அப்ப கொலை குற்றம் விழுந்துருவோமோன்னு விரண்டு போய் ஊரை விட்டு வெளியில போயிடுறாங்க. போயிட்டு சில ஆண்டுகள் அங்க இருந்து கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டா மறுபடியும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நபித்துவத்தை பெற்றுக்கொண்டுதான் ஃபிரௌன் கிட்ட ஏகத்துவத்தை சொல்வதற்காக திரும்பி வர்றாங்க. இப்போ அடுத்தது என்னன்னாமா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை, கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த வார்த்தைகளை கவனிங்கம்மா, என்னென்ன பண்ணியிருக்கான் அவன் சொல்லிட்டு நஜ்ஜைனாக்கும். இதுலயே உங்களுக்கு இதுக்கு 2 வார்த்தைகள் வருமா. முதல் ஆயத்துல நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அல்லாஹு தாலா. அடுத்து 2வது ஆயத்துல அல்லாஹு தாலா சொல்றான் பாருங்க, அந்த கடலை பிளந்து உங்களை காப்பாற்றினோம். ஆனா 2க்குமே தமிழ்ல பண்ணாலும் இங்கிலீஷ்ல பண்ணாலுமே ப்ரொடெக்டட், அதாவது பாதுகாத்துட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். மறுபடியும் நான் சொல்றேம்மா, அரபியை அதனுடைய வார்த்தைகளோடு அந்த கண்ணாடி போட்டுட்டு பார்த்தோம்னு சொன்னா மாஷா அல்லாஹ் இன்னும் நல்லா விளங்க முடியும். நஜ்ஜைனாக்கு வேற அர்த்தம், அன்ஜைனாக்கு வேற அர்த்தம். நஜ்ஜைனா அதாவது பொதுவா அன்சலனா ஒரேடியா இறக்குறது, இன்சால் ஒரேடியா இறக்குறது. அதே தன்சீல் அப்படின்னு சொன்ன தஃஈல் அப்படிங்கிற வார்த்தையில வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இறக்குறது. இந்த நஜ்ஜைனாக்கும் அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய ஆபத்துக்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஒவ்வொன்றுலயும் அல்லாஹ் பனி இஸ்ராயல்களை காப்பாத்திக்கிட்டே இருந்தான். அல்லாவும் காப்பாத்திட்டு இருந்தான். எப்படி காப்பாத்தினான்னு சொன்னாமா, அது கேட்கவே ரொம்ப மனசுக்கு வேதனையான விஷயங்களாக இருக்குமா. எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, முதல்ல மூசா நபி பிறக்கிறப்போ ஒரு தடவை கொலை பண்ண சொல்லிட்டு சொன்னான். அப்ப யாருன்னா ஆண் மக்களை எல்லாம் கொலை, இது ஒரு தடவை மட்டும் முடியலையா. அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யுதப்பிஹூன அப்னாஅக்கும். இந்த வாயத்துல இந்த யுதப்பிஹூன அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சூரத்துல அராஃப்ல யுகத்திலூனங்கிறான் அல்லாஹ். யுகத்திலூன அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ்வப்பொழுது ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கொலை, எல்லாரையும் கொலை பண்றது, திருப்பி 2 வருஷம். ஏன்னா வேலைக்கு ஆள் வேணுமா இல்லையாமா. ஏன்னா இன்னைக்கும் ஃபிரௌனை அந்த காலகட்ட பிரமிடுகளை பார்க்கக்கூடியவங்க எப்படி இதெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க இந்த கல்லை அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அதெல்லாம் தூக்குறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா, அதுக்கு அடிமைகள் வேணுமா இல்லையா. அதுக்காக என்ன பண்றான்னா, ஒரு கட்டத்துக்கு 1 வருஷத்துக்கு ஃபுல்லா கொல்றது, அப்புறம் 2 வருஷத்துக்கு விட்டுறது, மறுபடியும் 1 வருஷத்துக்கு ஃபுல்லா ஆர்டர் போடுறது கொலை செய்ய சொல்லி.
எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கம்மா. அதுல பெண் மக்களை விடுறான். யுதப்பிஹூன அபினாஅக்கும் வயஸ்தஹ்யூன நிசாஅக்கும். இந்த இடத்துல ரொம்ப அழகா நுணுக்கமா தப்சீராசிரியர் சொல்றாங்க. ஆண் பிள்ளைகளை இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் எப்படின்னா, நிசாஅக்கும்னா வளர்ந்த பெண்கள். ஆனா கொலை பண்றேன்னு சொல்றப்ப அபினாஅக்கும் பிள்ளைகள்னு சொல்றான். இங்க கூட யுதப்பிஹூன ரிஜாலன் ஆண்களை கொலை செய்யறாங்கன்னு சொல்லாம ஆண்களை சொல்றப்ப மட்டும் குழந்தைகள், பெண்களை சொல்றப்ப பெண்கள்னு அல்லாஹ் சொல்றான். இது ஒரு அவமானம். ஏன்னா ஆண்களை கொலை பண்ணிட்டு பெண் மக்களை மட்டும் ஏன் விடுறான்? பலவிதமான விஷயங்களுக்கு அவங்கள உபயோகப்படுத்தி கொள்றதுக்காக, வீட்டு வேலைகளுக்கு, இன்னும் அவங்களுடைய எல்லா விதமான அத்துமீறல்களுக்கும் பெண்கள் வேணும். அப்போ பெண்களை அதுக்காக பெண்கள்ங்கிற வார்த்தையை அந்த அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். அப்ப அவர்கள் மீது எப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் சாட்டப்பட்டது அப்படிங்கிறது உணர்றதுக்காக அந்த இடத்துல பனாத்துன்னு சொல்லியிருக்கலாம். அல்ல அபினாக்கும் பனாத்திக்கும், பெண் குழந்தைகளையும் சொல்ல பெண்கள்னு சொல்றான். நமக்கு அதனுடைய வீரியம் உணரணும், எப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறைக்கு அந்த பெண்கள் உள்ளாகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரியத்தை உணர்த்துறதுக்காகத்தான் அந்த இடத்துல ஆண்களை குழந்தைகள் என்று சொன்ன அல்லாஹு தஆலா பெண் குழந்தைகள்னு சொல்லாம பெண்கள்னே சொல்லியிருக்கான். ஒரு பெண்ணாக எந்தெந்த விதமான அக்கிரமங்களுக்கு அவர்கள் உள்ளாகி இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இவ்வளவு அக்கிரமங்களுக்கும் அல்லாஹ் அவங்கள உள்ளாக்குறான் அல்லாஹு தஆலா. பனி இஸ்ராயீல் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் பலா, ரொம்ப பெரிய சோதனை உங்களுக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சு. நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்க அதையும் அல்லாஹ் சொல்றான் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல மூசா நபிக்கும் இவங்களுக்கும் அவங்க இடையில வரக்கூடிய கான்ஃபிளிக்ட், ஒரு பிரச்சனை. இவங்க ஈமான் எடுத்து சொல்றாங்க, அவன் தொடர்ந்து மறுக்கிறான். இதெல்லாம் நம்ம பின்னாடி நிறைய படிப்போமா. இப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அவன் நிரூபிக்கிறதுக்காக மந்திரவாதிகளை கூப்பிட்டு வச்சு பார்த்தா அதுலயும் தோல்வி. இப்படியே வந்துட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுமைகளை அதிகப்படுத்துறான். யாருன்னா கொடுமைகளை ஃபிரௌன் இந்த பனி இஸ்ராயல் மேல அதிகப்படுத்த. அப்படி அதிகப்படுத்தும் பொழுது அல்லாஹு தஆலா பனி இஸ்ராயல்கள் மேல வேதனைகளை கொண்டு இறக்குறான். என்னென்ன வேதனை, அதான் நஜ்ஜைனாக்கும்னா என்ன, ஒவ்வொரு முறையும் ஒரே ஊர்ல இருக்கிறாங்கம்மா, வேதனை வருது. எப்படி வருது? பேன் வருது. பேன் அப்படியே தலையில அப்படி வலிஞ்சு உடல் முழுக்க. அது பேன் தொல்லைன்னு சொன்னா நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அது வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு பயங்கரமா எல்லா இடத்துலயும் பரவி நிக்கிறோம். எப்படி இருக்கும்? உடைகள், ஆடைகள், உடம்பு, தலை, பாக்குறக்கூடிய பாத்திரம் எல்லாத்துலயும். தவளைனா என்ன, ஒன்னு ரெண்டு தவளை கிடையாது. சாப்பாடு திறந்தா தவளை, தண்ணி பானை திறந்தா தவளை, தலை மேல தவளை, தோல் மேல தவளை. எங்க பார்த்தா நம்ம வீட்டுல மனிதங்க 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 400 தவளை உள்ள வந்துடும். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தவளை, வெட்டுக்கிளி, நல்லா விவசாயம் பண்ணி விளைஞ்சு நிக்க போறப்ப வெட்டுக்கிளி பட அப்படியே உள்ள நுழையுது. அடுத்த நாள் போய் பார்த்தா அப்படி ஒண்ணுமே இல்லாம போயிடுது. தண்ணி குடிக்கலான்னு போனா நைல் நதி ரத்த கலரா மாறி இருக்குது. அப்படியே ஒன்னொன்னும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. வறட்சி, தண்ணியே குடிக்க தண்ணியே இல்லாம போகுது. மனசு கல்லாகுது. இப்படி பலவிதமான மொத்தம் 9 விஷயங்கள் மூசா நபி கொடுத்து. முதல் 2 அவங்க அவங்க கையை அக்குள்ள வச்சு எடுத்தா ஒளிமயமானதாக இருக்கும், அல்லாஹ்விடமிருந்து கிடைச்ச அத்தாட்சி. 2வது ஆசாக்கோள். அதுக்கப்புறம் 7 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அவங்கள சோதிச்சிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மொத்தம் 9 அத்தாட்சிகள் மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததுமா. முதல்ல உள்ள 2 அல்லாஹ் தெளிவாவே குர்ஆன்லயே அதை குறிப்பிட்டிருக்கான். தேன்கள், தவளை, வெட்டுக்கிளி, ரத்தம், மழை வெள்ளம், பஞ்சம், உள்ளம் இறுக்கமானது, இப்படிப்பட்ட வேதனைகளை கொண்டு அவங்கள சோதிக்கிறான். இதுல என்ன விஷயம்னாமா, இவங்க சோதிக்கிற நேரம் எல்லாம் பனி இஸ்ராயலுக்கு அந்த பிரச்சனை வராது. ஒரே ஊர்ல இருக்கிறாங்க. இவங்க தண்ணி ரத்தமா இருக்கும், இவங்க போய் எடுத்தா தண்ணி தண்ணி கலர்ல இருக்கும். இவங்க வீட்டுக்குள்ள தவளை இருக்கும், இவங்க வீட்டுக்குள்ள தவளை இருக்காது. இவங்களுக்கு பேன்ல கஷ்டப்படுவாங்க, இவங்க பேன்ல. அப்போ இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறான். பொதுவா நம்மளுடைய நாட்டிலே இந்த இது வந்துச்சு. அதாவது சிஏஏ ப்ராப்ளம் மக்கள் எல்லாம் ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமா போராடிட்டு இருக்க நேரத்துல டக்குன்னு கொரோனா வந்துச்சு. கொரோனா வரவும் கொஞ்சம் அதனுடைய தீவிரம் குறைஞ்சு போயிடுச்சு. கொரோனா விட்டு மக்களை பாதுகாக்கணும், இதுல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறப்போ அந்த போராட்டம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இப்படிதான் ஒரு மக்கள் மேல ஒரு அடக்குமுறை உள்ளாக்கப்படும் பொழுது இறைவனிடமிருந்து வேறு தண்டனை வரும். அதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி அவன் எப்ப அடக்குமுறையை செலுத்துறானோ அப்போ அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ உடனே தமிழிகளை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறப்ப உடனே என்ன சொல்லுவாங்க, அங்கிருந்து ஆள் வரும். உதோ இலா ரப்பிக், மூசாவே உங்க ரப்பு கிட்ட கேளுங்க, எங்களுக்கு இதை விட்டு பாதுகாப்பு கொடுங்க. அதை விட்டு பாதுகாப்பு கொடுத்து கொஞ்சம் நல்லானதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு அடக்குமுறை, மறுபடியும் கேட்கறது, இவங்க மறுபடியும் துவா செய்யறது, இப்படியும் பிரச்சனைகள்மா. இன்னொன்னு சொல்றாங்க, இந்த மூசா நபியுடைய கவுமுகள் இந்த நாட்டை விட்டு வெளியில போனதோ ஏழைகளாக இருந்தாங்க, ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு எப்படி தங்கத்தால பசுவை செஞ்சு வணங்குற அளவுக்கு தங்கம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 காரணம் தப்சீராசிரியர் சொல்றாங்க. ஒண்ணு அவங்க போற அன்னைக்கு திருவிழா நடந்துச்சு, அப்ப நகைகளை இரவல் வாங்கி இருந்தாங்கன்னு நம்ம படிக்கிறோம். இன்னொன்னு சொல்றாங்கம்மா, இந்த ஒவ்வொரு சோதனை ஏற்பட்டப்பையும் இந்த பனி இஸ்ராயல்கிட்ட மட்டும் நல்லா இருக்கும். இவங்க கை தொட்டா
மட்டும் அந்த தண்ணியில வந்து ரத்தம் இருக்காது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்களா, வந்து காசு தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க கையால தண்ணி ஊத்துங்க, உங்க கையால எங்களுக்கு பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு போவாங்களாம். இப்படியாக அவங்களுடைய பொருளாதாரம் இவங்களுக்கு வந்துச்சு. அதை கொண்டு தான் அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படியோ இப்படியான தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்கம்மா. இவங்க சந்திச்சுட்டே இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் கிட்ட இருந்து உத்தரவு வருது, மூசா நபி இந்த கவுமுகளை கூட்டிக் கொண்டு இந்த இடத்தை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற உத்தரவு வருது. அதாவது இப்ராஹிம் நபி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற போகுது. அடிமைகள் ஆகுறாங்க. மூசா நபி இந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போறாங்க. சரிம்மா, இப்ப நம்ம கூட்டிட்டு போறப்போ இந்த மக்களுடைய குணங்கள்ல ஏற்பட்ட சில மாற்றங்களையும் பார்த்துருவோம். இவ்வளவு தூரம் படாத பாடுபட்டு இந்த மக்கள் வர்றாங்க. கடல் பிளக்குறதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி இவங்க எப்படி பசுமாடை வணங்குற இழிநிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கும் இங்கிருந்து, அதாவது இஜிப்ட்லயும் வந்து பசுவை வந்து டிவைனிட்டி ரொம்ப வணங்கக்கூடிய ஒரு குணம் எகிப்திய மக்கள்கிட்ட இருந்துச்சு, எகிப்திய மக்கள் கிட்ட. இன்னொன்னு என்ன தெரியுமாமா, கனானுடைய மக்கள். இவங்க முதல்ல ஆரம்பத்துல இசஹாக் நபி வந்தாங்கல்ல கனான்ல இருந்து, கனான்ல சில மக்கள் வந்து பால் அப்படிங்கிற தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருந்தாங்களாம். குரான்லயே அல்லாஹ் சொல்றான், ததூன பாலன் வ ததரூன அஹ்ஸனல் காலிகீன், நீங்க படைப்புகள் சிறந்த மண்ணை விட்டுவிட்டு பாலியா நீங்க வணங்குறீங்க. அந்த பால் அப்படிங்கிற தெய்வம் வந்து ஒரு பசுமாட்டு மேல நிக்கிற மாதிரி, ஒரு காலம் ஒரு மாட்டுக்கு மேல நிக்கிற மாதிரிமா, ஒரு மாட்டுக்கு மேல நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சு அவங்க வந்து அதை அதுல எதுக்குன்னு சொன்னா, பசுவை வந்து அவங்க பசுமைக்கும் சக்திக்கும் தெய்வத்தன்மைக்கும் உரிய ஒரு விஷயமாக அந்த மக்கள் கண்ணால சில குரூப் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு இருந்ததுனாலதான் அந்த அதாவது ஏகத்துவங்கிறது அவங்க கண் முன்னாடி அத்தாட்சிகளை பார்த்த பொழுதும் அவர்களுடைய மனதில் இந்த மாற்றம் வரல. நமக்கெல்லாம் இது பெரிய ஒரு எச்சரிக்கை மணிமா. அதாவது நேரடியாக கடல் பிளந்த அத்தாட்சியை பார்த்த பிறகும் பனி இஸ்ராயலோட மனம் தடம் மாறுச்சுன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய அத்தாட்சிகளை அல்லாஹ் காண்பித்தாலும் மனோரீதியாக இஸ்லாத்தின் மீது ஈமானின் மீது நமக்கு உறுதியான நம்பிக்கை இல்லாவிட்டால் தடம் புரளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற எச்சரிக்கை அவங்களுடைய வரலாறுல தெரியுதுமா. இப்ப மூசா நபி கூட்டிட்டு வர்றாங்க. இப்ப அந்த கூட்டிட்டு வந்த பாதையை பார்ப்போம்மா. அல்லாஹு தாலா அதை சொல்லும் பொழுது 2வது ஆயத்தை அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான், இது ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர், உங்களுக்காக நாம் கடலை பிளந்து. எந்த இடம் அந்த கடல் வந்தது, எந்த இடம், இவங்க வந்து கூட்டிட்டு போறவங்க ரொம்ப ஈஸியா. இப்போ நமக்கு பாக்குறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மொதல் நமக்கு பாலஸ்தீன் பத்தி அவ்வளவா தெரியாதுமா. இப்ப பலஸ்தீனுடைய அந்த அந்த பிரச்சனைகளை பாக்குறப்போ பலஸ்தீனுக்கும் இஜிப்டுக்கும் இடையில அந்த காசா ஸ்ட்ரிப், காசால இருக்கக்கூடிய கேட், ரஃபா கேட், இந்த ரஃபா கேட்டை தாண்டி வந்து உணவுப் பொருட்கள் வர முடியல நிக்குதுங்கிறத அடிக்கடி கேட்டதுனால நமக்கு ஒரு கேள்வி வருதுமா. இப்போ பலஸ்தீன், இஜிப்ட்ல இருந்து பலஸ்தீனுக்குள்ள உள்ள நுழையணும், அவங்க ரொம்ப டீப்பா உள்ள வரணும்னாலும் ரொம்ப சீக்கிரம் வந்துறதுக்கான பாதை இருக்கிறப்போ எதனால வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல 100 வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டாங்க. இன்னொரு விஷயமா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போன மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நல்லா கவனிங்கம்மா, அவங்கள பலஸ்தீனத்தை கொண்டு போய் சேர்க்கும் வரை உயிரோடு இல்லை. மூசா நபியும் உயிரோடு இல்லை, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இல்லை. இதற்கெல்லாம் காரணம் இந்த பனி இஸ்ராயேலுடைய மோசமான நடத்தைகள் தான். எவ்வளோ ஆசைப்பட்டு, எவ்வளோ சிரமப்பட்டு, எவ்வளோ படாத பாடுபட்டு தன்னை வளர்த்த அன்னை ஆசியா அம்மையாருடைய கொடூர மரணத்தை கண்ணால் கண்டு துடி துடித்து இவ்வளவும் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றி கூட்டி கொண்டு வந்தாங்களேம்மா. எப்பேற்பட்ட நேரம் பாருங்கம்மா. அந்த பாதையை நான் சொல்றேம்மா உங்களுக்கு. அதாவது அந்த பாதையை பத்தின பார்த்தப்பதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சாதாரணமா ஒரு 14 மணி நேரத்துல கடந்துட முடியுமா? அந்த காலத்துல வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம இருந்த காலகட்டத்திலே ஒரு 10 to 14 நாள்ல வந்து 250 to 300 கிலோமீட்டர் தான் இவங்க அந்த கண்ணானை வந்து அடையிறதுக்கு. 250 to 300 கிலோமீட்டர்ல 10 to 14 நாள் நடந்தாலே போய் சேர்ந்திருக்க முடியும். ஆனா சேர முடியாததுக்கான காரணங்கள் என்ன? ஏன் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கல? ஒன்னாவது, அல்லாஹு தாலா அந்த மக்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தாலா நல்லா பார்த்திருந்தான். அந்த உள்ளங்கள் சரியில்லை. இந்த ஜெனரேஷன் தாண்டி ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை தான் பலஸ்தீன்ல கொண்டு போய் சேர்க்கணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டான். அதாவது இந்த ஜெனரேஷன் முழுக்க அழியணும், ஒரு 60 வருஷம் ஆகணும். இதுல இருக்கக்கூடிய இந்த நோயுற்ற உள்ளங்கள், இந்த உள்ளங்களுக்குள்ள நோய்கள், இவங்க பண்ண பாடுக்கு இவங்களை விட்டுட்டு அந்த அடுத்த ஜெனரேஷன், இவங்களுக்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகள், இவங்கெல்லாம் வாலிபம் அடையக்கூடிய அந்த ஸ்டேஜில் தான் பலஸ்தீனை சென்று அடைய வேண்டும் என்று அவர்கள் வந்து அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இருந்துச்சு. ஒன்னாவது. இப்போ அவங்க எந்த பக்கம் போறாங்கன்னா, இஜிப்ட்ல இருந்து கிழக்குல ரெட் சீவுடைய பக்கம் போறாங்க. ரெட் சி பக்கம் போயிட்டு கிழக்கு பக்கமா போய் ரெட் சி, இது வந்து நம்ம நபிசாசம் அவருடைய வரலாறை நம்ம பார்க்க முடியும். பெருமானா ஸல்லல்லாஹு மக்கால இருந்து மதினாவுக்கு ஈஸியான பாதையை தேர்ந்தெடுக்கல, ஏன்னா அங்க ஆபத்துக்கள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ரெட் சி தாண்டி அவங்க வந்து 40 வருஷம்
அதுக்கு ரெட் சி தாண்டி சினாய் பென்சுலாக்கு வர்றாங்க. சினாய் பென்சுலா துர்சினா மலை, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் தௌராத்தை வாங்குறதுக்காக போன இடம். அதுக்கப்புறம் பாலைவனத்துல 40 வருஷம் அல்லாஹ் அலைய விட்டான். என்னன்னு சொல்லி கேட்டா, அவங்க அவங்க பண்ண அட்டூழியம் எல்லாம் இன்னும் பின்னாடி வருமா வரலாறுல. எங்களுக்கு அது வேணும் அவங்க அல்லாஹ் அவங்களுக்காக உணவு கொடுத்தான், மண்ணு கொடுத்தான், செல்வா கொடுத்தான். அது எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போமா. உணவு கொடுத்தான், அவங்களுக்கு உடை பிரச்சனை இல்லை, வளர வளர உடை வளர்ந்து கொண்டே இருக்குமா. மாஷா அல்லாஹ் அழுக்கடையாத உடைகள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கு மேல மேகம் அப்படியே கொடை பிடிச்சிட்டே போகுமா, வேணுங்கிறப்ப தண்ணி கொடுத்துக்குருமா. மாஷா அல்லாஹ். அந்த மேகங்களோட அவங்க வர்றதை பார்த்துட்டு மக்கள் பயப்படுவாங்களாம். இப்படி பல விஷயங்கள்மா. அப்படியே போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாலைவனத்துல 40 வருஷம் அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் பலஸ்தீன் போறாங்க. கிட்டத்தட்ட 600 to 800 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாதை இது. இந்த பாதையில அது உடனடியா போய் சேரல, அதுலயே அல்லாஹ் அலைய விட்டுட்டான். அவங்க என்னென்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது நம்ம வரிசையா நம்ம பார்ப்போம். முதல்ல இவங்க அந்த ஆரம்பத்திலே இவங்களுடைய அழிச்சாட்டியும் ஆரம்பிச்சிருச்சுமா. இவ்வளவு தூரம் கூட்டி கொண்டு வந்து அந்த ரெட் சீ கிட்ட நிக்கிறாங்க, அந்த பகுதியில நிக்கிறாங்க. நின்ன உடனே நைட் அஸ்ரிபி இபாதி லைலன், அல்லாஹ் நடு இரவுல நீங்க கூட்டிட்டு போயிருங்க, உங்களை பின்தொடருவாங்கன்னு சொல்லிட்டான். இப்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல ஆல ஃபிரௌன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தப்சீர் சொல்றாங்கம்மா. ஆல ஃபிரௌன்னா யாரு, ஃபிரௌனுடைய சந்ததின்னு சொல்லி அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ஆல அப்படிங்கிறதுக்கு சந்ததின்னு மட்டும் நம்ம அர்த்தம் கொள்ளக்கூடாது. அந்த ஃபிரௌனுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அவன் எல்லாரும் பண்ண கொடுமை. அப்ப உடனடியாக இவங்க வெளியில போயிட்டாங்கிறது தெரிஞ்ச உடனே ஃபிரௌன் ஒரு ஆலோசனை பண்றான். ஏன்னா அவனும் நிறைய தண்டனைகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துட்டே தான் இருந்தான். நான் சொன்ன மாதிரி இவங்களை அவன் கொடுமைப்படுத்த அல்லாஹ் அவங்களுக்கு ஒவ்வொன்னா கொடுத்துட்டு இருந்தான். அவங்கள பைபிள்லே வருதுமா. அதாவது ஃபிரௌனுடைய இவங்க ஆண் மக்களை அவன் கொலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவங்களுக்கு பிறந்த குழந்தையெல்லாம் நோயில இறந்துகிட்டே இருந்திருக்கு. இப்படிலாம் தண்டனைகள் அல்லாஹ் கொடுத்துட்டு தான் இருந்தான். கடைசியா ஒரு பயம் இருந்தாலும் இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், உடனடியாக அவன் ஆட்களை ஏற்பாடு பண்றான். அப்போ ஃபிரௌன் மூசா நபியை இதுவரைக்கும் விட்டு வச்சதுக்கான காரணமும் தப்சீராசிரியர்கள் சொல்றாங்க. ஒண்ணு வளர்த்த பாசம், ஒண்ணு ஒரு அரசன் கொலை பண்ணா தமக்கு சமமானவன் அப்படிங்கிற மாதிரி அந்தஸ்து அவனுக்கு கொடுக்குற மாதிரி போயிடும். அவன் என்ன பெரிய ஆளா நான் நினைச்சா அவனுடைய நாட்டுல இருக்க அத்தனை ஆம்பளை பிள்ளைன்னு கொலை செய்ய முடியும். அப்படி இருக்கக்கூட இவன் எதுக்கு இவன்லாம் எனக்கு சமமான எதிரியா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவனை விட்டு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபியை ஃபிரௌன் விட்டு வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. வல்லாஹு அலம். இப்போ தெரிஞ்ச உடனே என்ன பண்றான்னா, உடனடியாக தன்னுடைய எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசிச்சுட்டு படைகளை ஃபுல்லா திரட்டிட்டான். உடனடியாக அதாவது அவனுக்கு ஒரு ஊர் மட்டும் எகிப்து மட்டும் சுத்தி இருக்கக்கூடிய நிறைய ஊர்கள் எகிப்தினுடைய ஃபிரௌனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்துச்சு. உடனே தயார் பண்ணிட்டு ஒரு பெரிய படையை தயார் பண்ணிட்டு வர்றான். இங்க போய் நிக்கிறாங்க. நின்னோன்னு மக்கள் என்ன சொல்றாங்க, அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயோ இப்படி தண்ணிக்குள்ள கூட நிறுத்திட்டியே மூசா, எங்களை கொண்டு கொலை செய்ய பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ மூசா நபி கொஞ்சம் கூட அசரல. அப்பவே புரிஞ்சிடுச்சு, உண்மையிலேயே மூசா நபி பட்ட கஷ்டத்தை நினைச்சா நம்மளுக்கு கண்ணீர் வந்துருமா. அந்த உம்மத்தோட அவங்க பட்ட கஷ்டம், அல்லாஹு அக்பர். யா மூசா, அதாவது அவங்க மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க, எங்களை கொண்டு இங்க கொண்டு தண்ணிக்குள்ள நிறுத்திட்டே, நாங்க இதுல மூழ்கி போறோம், ஃபிரௌன் குட்டியாவது நாங்க அடிமையா இருந்திருப்போமே அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லும் பொழுது, கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தினி, அப்படி இல்ல, கண்டிப்பா என்னை அல்லாஹ் பாதுகாப்பான், என்னோட ரப்பு இருக்கான், அவன் எனக்கு வழி காட்டுவான். உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த கடலை நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிக்கு நாம் கட்டளையிட்டோம். அப்படியே அடிச்ச உடனே அந்த கடல் அப்படியே ரெண்டா பிளக்குதுமா. எப்படி பிளக்குதுன்னு சொல்லி சொன்னா, மாஷா அல்லாஹ் இது சயின்டிபிக்கலா நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய காற்று வந்திருக்கலாம். தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாரு, ஒரு பயங்கரமான காற்று கடலையே பிளந்துச்சுன்னா அந்த காத்து இவங்களையும் அடிச்சுட்டுல போயிருக்கணும். இது முழுக்க முழுக்க மோஜிசா. அப்படியே அந்த அடிச்ச வேகத்துல தண்ணீர் மலை, இந்த பக்கம் ஒரு தண்ணீர் மலை, இந்த பக்கம் ஒரு தண்ணீர் மலை, இடையில பாதை விரிஞ்சிருச்சு. இறங்கி போக சொல்லி அல்லாஹ் சொல்றான். மூசா நபியோட 6 லட்சம் பேர் கடந்து போறாங்க. மாஷா அல்லாஹ். கண் முன்னாடி இந்த விஷயத்தை பாக்குறாங்கம்மா, கண் முன்னாடி இந்த அற்புதத்தை பாக்குறாங்க. அப்போ அவங்களோட ஈமான் எப்படி உயர்ந்திருக்கணும். எல்லாருக்குமே நமக்கு என்ன நம்ம நினைக்கிறோம், அல்லாஹ் இந்த அக்கிரமம் நடக்கிறப்ப நீ அற்புதத்தை காமிச்சிடக்கூடாதா, இந்த பள்ளிவாசலை பாதுகாத்திருக்க கூடாதா, இந்த இடிக்க விடாம இந்த பலஸ்தீன் மக்களுக்கு அப்படி வானத்திலிருந்து மலக்குகள் படை கண் முன்னாடி இறங்கி உலகமெல்லாம் பார்த்திருந்தா ஈமான் ஜாஸ்தியா இருக்காதா? இல்லம்மா, அல்லாஹ் அற்புதத்தை கண் முன்னாடி காமிச்சினாலும் உள்ளத்தால் நாம் அந்த கலிமாவை சொல்லும் வரை, மறுபடியும் ஒரு நினைவு கூட்டுறேம்மா அந்த வார்த்தைகளை.
तू अरब हो या अजम हो, ला इलाहा इल्लल्लाह हो लुगत गरीब, जब तक तेरे दिल ना दे गवाही. உள்ளத்தால சாட்சி சொல்லி இருக்கணுமா. இது நம்ம கிடைக்கிற பெரிய ஒரு படிப்பினைமா. அப்ப சொன்ன உடனே அடிக்கிறாங்க. அப்படியே அதை தாண்டி உள்ளுக்குள்ள போறாங்க. ஃபிரௌன் வந்துட்டான். அந்த பாதையை பார்க்குறான். என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. இறங்குங்க உள்ள. நமக்கா அவனுக்கு தான் நைல் நதி அந்த தண்ணி மேல தானே அவனுக்கு பெருமையே. நான் ரப்புன்னு சொல்ல தண்ணி எனக்கு இருக்கு, தண்ணி எனக்கு இருக்குன்னு பெருமைப்பட்டான். இறங்குங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டான். பனி இஸ்ராயேல் அப்படியே இறங்கி போயிட்டாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்கம்மா. வஅன்தும் தன்துரூன் வஅக்ரக்னா ஆல ஃபிரௌன வஅன்தும் தன்துரூன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஃபிரௌனுடைய அந்த கவுமுகளை நாம் அழித்தோம். ஓகேம்மா, இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, கடை தாண்டி போயிட்டாங்க. அப்படியே ஃபிரௌனுடைய கூட்டம் அப்படியே உள்ளுக்குள்ள நுழையுது. கரெக்டா இவங்க பயத்தோட போறாங்க. அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. பயத்தோட அப்படியே போய் கடலை தாண்டி அந்த கடல் பாதையை முழுக்க தாண்டி தண்ணிக்கு விட்டு வெளியில போயிட்டாங்க. அப்படியே மலை போல உயர்ந்திருந்த தண்ணீர் நடு மையத்துல ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் நிற்க அப்படியே தண்ணியும் இணைஞ்சு அப்படியே அவங்க அடிச்சு கொண்டு போகக்கூடிய காட்சியை அவர்கள் பார்த்தார்கள். பரம்பரையாக ஃபிரௌன் தனக்கு இழைத்த கொடுமைகளுக்கு அந்த மக்களை பார்க்க வைக்கிறான். அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையாமா? உண்மையிலேயே நமக்கு ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்துறாங்க. நம்ம எங்கேயோ போயிட்டோம், அவங்களுக்கான தண்டனை கொடுத்துட்டான்னு கேள்விப்படுறது ஒரு பக்கம். ஆனா அதை கண்ணால பார்க்க வைக்கிறான். உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவனை சும்மா விட்டுல. பாரு, நீ உன் கண்ணால பாரு, உன் ஆண் மக்களை கொலை செஞ்சான். உன்னோட பதற உன் ஆண் மக்களை அடிக்கடி கொலை பண்ணிக்கிட்டே இருந்தான் அவன். உன்னுடைய பெண் மக்களை அவன் அடிமைகள் ஆக்குனான், உங்களை அடிமைகள் ஆக்குனான், உங்களை மதிக்கல, உங்களுக்கு படாத பாடு உங்களை படுத்தினான். அவ்வளவு பாட்டுக்கு பிறகும் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மூசா நபி கவுமுல அந்த பக்கம் போயிட்டு கூட செய்தியாக கிடைக்கல. அன்னைக்கு என்ன இன்டர்நெட் இருந்துச்சா, போன் இருந்துச்சா, இல்ல வீடியோ கால் மூலமா அப்படியே டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. மேபி எப்பயாவது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு செய்தி வேணா வந்திருக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தானே. நம்ம கம்யூனிகேஷன் குறைவா இருந்த காலகட்டம் தானே. அல்லாஹ் பார்க்க வச்சான். அல்லாஹ்வுடைய பேருதவி. உங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தின அந்த சமுதாயம் அழிவதை பாருங்கள். ஃபிரௌனுடைய அந்த கூட்டத்தாரும் அந்த தண்ணீருக்குள் மூழ்கி அழிவதை பார்த்தார்கள். இப்போ பிரயாணம் தொடருது. மூசா நபியும் கவுமுகளுடைய பிரயாணம் தொடருது. இன்னும் இந்த ஆயத்துக்குடைய தஃசீர் முடியலாமா? நேரம் அதிகமாயிடுச்சு. நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பகுதியில இதனுடைய இந்த வரலாறை கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை நம்ம பார்த்துட்டோம்னா தான் நம்ம அடுத்த ஆயத்துக்களுக்கு போக முடியும். அப்பதான் புரிஞ்சு கொள்ள முடியும். இது நடந்திருக்குது, இன்னென்ன மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த பாதையை அந்த ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் நான், ஏன் இவங்க தேர்ந்தெடுத்த பாதை இப்படி இருந்துச்சு, இந்த பாதையில என்ன ஆபத்துக்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், எதனால அப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பகுதியில பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கும் விஷயங்களிலிருந்து படிப்பினை எடுத்துக்கொள்ளும் தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.